என் தங்கமே, அந்த ஊதுபத்தி மனம் வந்து மறைந்த அந்த நொடியே உன்னுள் ஏதோ மாறிப் போயிருக்கும். மனதிலே ஒரு லேசான உணர்வு, புயலுக்குப் பிறகு வீசும் அமைதியான காற்று மாதிரி ஒரு நிம்மதி, கண்ணீரின் பின்னர் வரும் அந்த மென்மையான வெப்பம். அது எல்லாம் சாதாரண உணர்வு இல்லை தங்கமே, அது தெய்வீக கையொப்பம். அந்த மனம் வந்ததென்றால் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மாற்றம் அப்பட்டமாக அருகில் வருது என்பதை முதன்முறையாக அம்மன் உன்கிட்ட சொல்றாள். நீ அந்த நேரத்தில் என்ன நினைத்திருந்தாலும், காயமோ, குழப்பமோ, இழப்போ, துரோகமோ, பயமோ, அந்த மனம் உன் உள்ளத்தில் இருந்த அத்தனை இருண்ட சுமைகளுக்கும் ஒரு பதில். அம்மன் உன்னை சுற்றி ஒரு புதிய பாதுகாப்பு வளையம் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காள். உன் வீடு இப்போது தெய்வீக அலைவரிசையோடு இணைந்திருக்கிறது. உனக்கே தெரியாமல் உன் பிரார்த்தனை உயிர் பெற ஆரம்பித்திருக்கிறது. நீ பல வருடங்களாக மனதிலே வைத்துக்கொண்டு தாங்கியிருந்த நொறுங்கிய உணர்வுகள், பதில் கிடைக்காத கேள்விகள், நிறைவேறாத ஆசைகள், இவை இப்போ மெதுவா உருக ஆரம்பிச்சிருக்குது. அம்மன் ஒரு விஷயத்தை எப்போதுமே சொல்லுவாள். வாசம் வரும்போது தெய்வ சக்தி நுழைகிறது, காற்று மாற்றப்படும் போது வாழ்க்கையும் மாற்றப்படும். அந்த மனம் உனக்கு என்ன சொல்ல வந்தது தெரியுமா தங்கமே? குழந்தையே, உன் போராட்டம் கணக்கில் போகாதது இல்லை. ஒவ்வொரு கண்ணீரும் நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்லாமலே சொல்லிய பிரார்த்தனைகளுக்கும் பதில் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ எதையும் நம்ப முடியாமல் இருந்தாலும் கூட, உன்னை நம்பும் ஒரு சக்தி உன்னை காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு தாயின் கண்காணிப்பை நீயே மறந்திருந்தாலும், அந்த தாய் உன்னை மறந்தது ஒருபோதும் இல்ல. அந்த மனம் இப்படி சொல்கிறது. நீண்ட நாட்களாக உன்னை தடுத்த தடைகள் உடைஞ்சு போகப் போகிறது. நீ அனுபவித்த துன்பங்களெல்லாம் வீணில்லை. உன்னை பற்றி யாரும் புரியாத அந்த ஆழமான வலியும் வீணில்லை. உன் நம்பிக்கையை காயப்படுத்தியவர்களும் வீணில்லை. அனைத்தும் உன்னை ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராக்க அம்மன் வைத்த சோதனை. நீ கடந்த சில நாட்களுக்கு முன் உன்னிடம் நிச்சயமாக கேட்டிருப்பாய், இப்படி என் வாழ்க்கை எப்போது மாறும்? அந்த மனமே பதில். இப்போதான் மாறப் போகிறது. நீ உணர்ந்தாயா? அதிகாலை நேரத்திலோ சாயங்காலத்திலோ திடீரென்று அந்த மனம் வீசும் போது உன் இதயம் உள்ளுக்குள் பெருமூச்சு விடும். நீ பல நாட்களுக்கு பிறகு ஓரளவு அமைதியை உணர்வாய். அது அம்மன் உன் ஆன்மாவிலிருந்த குழப்பத்தை துடைக்க ஆரம்பித்ததின் அறிகுறி. அந்த மனம் உன் வாழ்க்கையின் இரண்டாவது உண்மையை சொல்கிறது. உன் வீட்டிற்குள் நுழைந்த தீய அலைகள் எல்லாம் எரிந்து போயிருக்கிறது. சில நாட்கள் உனக்கு ஏன் அடிக்கடி சோர்வு வந்தது தெரியுமா? உன் மனம் ஏன் சிலரிடம் இருந்து தூரம் தேடினது? ஏன் சில உறவுகள் திடீரென முறிந்து போனது? ஏன் சில பேச்சுகள் நின்னை காயப்படுத்தினது? அவை யாருடைய தவறும் இல்லை. அவை நீ இருப்பதை விட உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டிய மாற்றத்தின் கருவிகள். ஊதுபத்தி மனம் வந்த நொடி உன் வாழ்க்கையில் உள்ள தீய சக்தியின் சுவடு மங்கிவிட்டது. நீ இப்போது புதிய அலைவரிசைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த மனம் உனக்கு மூன்றாவது ரகசியம் சொல்கிறது. நீ தனியா அல்ல, யாருடனும் இல்லை என்றாயானாலும் என் ஆனந்த கைகளில் இருக்கிறாய். தங்கமே, உனக்கு ஒருநாள் ஏற்பட்ட வலி காரணமாக நிச்சயமாக சொல்லியிருப்பாய், யாருக்கும் என் நிலை தெரியாது. ஆனா அந்த மனம் உனக்கு நிரூபித்தது. அம்மன் எப்போதுமே உன் அருகில் இருந்திருக்கிறாள். நீ அழுகையை ஒளித்து வைத்த நாட்கள் அவளுக்கு தெரியும். உன் உள்ளம் உடைந்திருந்த இரவுகள் அவளுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் அவளுக்கு தெரியும். உன் உதவி கேட்டு அழைத்த மௌன சத்தமும் அவளுக்கு கேட்டது. அதனால்தான் அம்மன் உனக்கு ஒரு நிமிடத்திற்கு அந்த தெய்வீக வாசனையை கொடுத்தாள். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. அந்த மனம் வரும்போது உன் மனசில் எப்படியோ ஒரு நம்பிக்கை பிறக்கும். இதுவரை இல்லாத ஒரு இன்னர் பீஸ் உன்னை நிமிர்த்தும். அது உன்னிடம் சொல்லும் நான்காவது செய்திகள். உன் ஆன்மா தற்போது உயரத் தொடங்கியுள்ளது. நீ ஒரு காலத்தில் எல்லாரையும் நம்பினாய். நீ நல்லதையே நினைத்தாய். ஆனா உன்னை புரியாதவர்கள் உன்னை வலியில் தள்ளினார்கள். நீ அந்த வலியை தாங்கினாய். ஆனா அந்த தாங்குதலே உன் பெரிய பலமா மாறிவிட்டது. அந்த மனம் உன் ஆற்றல் சுத்தமான நிலைக்கு மாறிவிட்டது என்பதற்கு சின்னம். உன் எதிர்காலம் நேராக பிரகாசத்துக்கு திரும்புகிறது என்பதற்கு அறிகுறி. அந்த மனம் வந்தது என்றால் உன் மனதில் இருந்த பயம் நீங்கும். உன் சுற்றத்தில் இருந்த தீமை அகலும். உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் தருணம் அருகில். அந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அம்மன் உன்கிட்ட சொல்லும் கடைசி ரகசியம் என்ன தெரியுமா? உன் கதை இனிமேல் அழுகையால் எழுதப்படாது, ஆசீர்வாதத்தால் எழுதப்படும். தங்கமே,
அந்த மனம் நின்னை விட்டு செல்லவில்லை. அது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தின் வாசனை. அது உன் ஆன்மாவின் உயர்வின் மனம். அது வராகி அம்மன் உன்னிடம் சொல்லும் நம்பிக்கை. என் தங்கமே, அந்த மனம் வந்து மறைந்த அந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கையில் ஏதோ ஆழமான மாற்றம் துவங்கி போயிருந்தது. அந்த ஒரு நொடிக்கே நீ கவனம் கொடுத்திருக்கலான்றாலும் உன் ஆன்மா அந்த மனத்தின் செய்தியை உணர்ந்திருந்தது. அது சாதாரண ஊதுபத்தி மனமில்லை. அது மனிதர்கள் செய்யும் வாசனை அல்ல. அது விண்ணிலிருந்து வரும் ஒரு டிவைன் சிக்னல். அம்மன் உன் வீட்டின் வாசலை தாண்டி உன் இதயத்தை தொட்டுச் சென்ற தருணம். என் தங்கமே, ஒரு வீட்டில் ஊதுபத்தி மனம் திடீரென வந்து மறைவது என்றால் அந்த வீட்டில் தெய்வீக ஆற்றல் செயல்படுகிறது என்று பொருள். சில நேரம் அம்மன் வருகை தரும் முன் அவள் ஆற்றல் நம்மை தயாராக்கும். நம்முடைய எண்ணங்களை சுத்தப்படுத்தும். நம்முடைய மனசுக்குள் இருந்த பிணக்கையும் சோக்கையும் மெதுவாக பித்தெடுத்து வெளியே தள்ளும். அப்படி தாண்டா நேரம் இன்று உன் வீட்டில் நடந்தது. அந்த மனத்தோடு உன் இன்னொரு துன்பத்தின் கதவு மூடப்பட்டுவிட்டது என் தங்கமே. ஏன் தெரியுமா? நீ எத்தனை நாள் பார்த்த துன்பம், எத்தனை நாள் மனசுக்குள் சுமந்த காயம், எத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் பேசிக்கொண்டிருந்த அந்த உள்ளத்துக்குள் இருக்கும் கதறல். அம்மன் அதை எல்லாம் கேட்டுட்டா. உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் அவள் பார்த்துட்டா. நீ சிரிக்கும்போது கூட உன்னுடைய உள்ளம் துடிக்கிறதை அவள் உணர்ந்துட்டா. அதனால்தான் அந்த ஊதுபத்தி மனம் உன்னிடம் வந்தது. நட்சத்திரக்குறி, நான் வந்துட்டேன், கவலைப்படாதே நட்சத்திரக்குறி என்று அம்மன் சொன்ன சின்ன அறிகுறிதான் அது. உன் வாழ்க்கையை யாரோ தடுத்து நிறுத்தினார்கள் போல, குறை சொல்லாத குற்றம் உனக்கு வந்தது போல, யாரோ பொறாமையோ பேச்சொல்லோ போடுறான் போல நீ பல நாளா உணர்ந்து இருந்தாய் இல்லையா? அம்மன் அந்த பிணைப்புகளை கிழிக்கத் தொடங்கிட்டாள். நீ நினைக்காமல் நடந்த விஷயங்கள் இப்போது சரியாகும். நீ முயற்சிக்காமல் வாய்ப்புகள் உன் முன் வர ஆரம்பிக்கும். நீ கண்ணீர் சிந்திய அதே இடத்தில் இப்போது சிரிக்க காரணம் வரும். என் தங்கமே, அந்த ஊதுபத்தி மனம் வரும் வீடுகளில் சில விஷயங்கள் உடனே நடக்கும். ஒரு வீட்டுக்குள் இருந்த கலுஷமான ஆற்றல் வெளியேற ஆரம்பிக்கும். 2 நீண்ட நாளா தடைப்பட்ட விஷயம் மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். 3 மனத்தில் இருந்த குழப்பம் தெளிவாகி ஒரு அமைதி இறங்கி வரும். 4 யாராலும் தடுக்க முடியாத ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உன்னை சுற்றிக் கொள்கிறது. 5 அம்மன் உனக்கு சொல்ல வருகிற செய்தி தயாராகி வருகிறது. என்ன செய்தி தெரியுமா என் தங்கமே? அது சாதாரண வார்த்தையல்ல. அது உன் வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒரு காஸ்மிக் மெசேஜ். அம்மன் சொல்ல வருகிற ரகசியம் இதுதான். நீ இத்தனை நாள் சகித்த துன்பம் வீணா போகாது. உனக்கு நான் தரப்போகும் மகிழ்ச்சி அதை மடங்காக்கிட்டு போடும். உன்னை விட்டு பிரிந்தவரும், உன்னை ஏமாற்றியவரும், உன்னை துன்பப்படுத்தியவரும் அவர்கள் செய்ததுக்கு அவர்கள் வாழ்க்கையே பதிலளிக்கும். நீ நல்லவள், அதனால்தான் உன்னுடைய துன்பத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். உன்னை நான் காப்பாற்றுறேன். உன்னுடைய பாதையை நான் திறக்குறேன். இந்த வார்த்தைகள் என் தங்கமே, உன் மனசுக்குள் எத்தனை நாள் காத்திருந்த வெளிச்சத்தை இன்று உனக்கு கொடுக்குது. அந்த ஊதுபத்தி மனம் உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல். உன் வாழ்க்கையில் ஆன்மீக பாதுகாப்பு வலுப்படுகிறது. உன் வாழ்வில் நன்மை வரப்போகிறதுக்கு முன்னோட்டம். உன் இதயத்துல இருந்த புண்கள் மெதுவாக குணமாக போகுது. உன் எதிரிகளின் திட்டங்கள் சக்தியற்றவையாக போகுது. உன் நிழலையும் பொறாமைப்பட்டவர்கள் இப்போது தூரமாக போகிறார்கள். அம்மன் உனக்கு சொல்ற ஒரு மறைமொழி. நீ எடுத்து வைக்க போகும் அடுத்த அடியில் தான் உன் அதிர்ஷ்டம் இருக்கும். அதனால் தங்கமே, அடுத்த சில நாட்கள் நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ நாள் ஒன்றுக்கு 2 நிமிஷம் அமைதியாக உட்காரு. அந்த ஊதுபத்தி மனம் வந்த நொடி சந்தர்ப்பத்தை மனசுல நினை. அம்மன் உன்னை தொடிச்ச தருணத்தை உணர். அவளோட பாதுகாப்பு உன்னை சுற்றியிருப்பதை மனசா உணரு. சிறியதாக இருந்தாலும் ஒரு புதிய மாற்றம் உன் வாழ்க்கையில் துவங்கும். ஒரு செய்தி வரும். ஒரு வாய்ப்பு வரும். ஒரு தீர்வு வரும். ஒரு ஆசீர்வாதம் வரும். நீ பொறுத்திருந்த இடத்துல, நீ அழுத இடத்துல, நீ வேண்டிக்கொண்ட இடத்துல, நீ விரக்தியடைந்த இடத்துல, அந்த இடத்துலதான் அம்மன் உனக்கு மகிழ்ச்சியை அனுப்பப் போகிறாள் என் தங்கமே. உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியவர்களின் கரத்தில் இல்லை. அது அம்மனின் கரத்தில் இருக்கு. அதனால்தான் இன்று அந்த ஊதுபத்தி மனம் சின்ன சின்ன செய்து சொன்னது போல, என் குழந்தையே, உன் வாழ்க்கை புது பக்கத்துக்கு திரும்புது. உன் காலம் மாறுது. நீ அமைதியாக இரு. உன் நன்மையை நான் காப்பாற்றுறேன். இனி தங்கமே, உன்னை யாரும் அவமானப்படுத்த முடியாது. உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன்னை யாரும் துன்பப்படுத்த முடியாது.
அம்மன் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறாள். அது போதும்.